இறை இயேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்றைய நற்செய்தியில் அருமையானது ஒரு வசனம். நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கின்றார். இயேசுவினுடைய அமுதமொழி. அதே இறைவன் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு இருக்கின்றார். எந்த தந்தை இயேசுவோடு இருந்தாரோ அதே கடவுள் எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அந்த இறைவன் நம்மோடு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, கைவிடப்பட்டவள் abandoned என்கிற ஒரு ஆங்கில குறும்படம் கடவுளே எங்கே இருக்கிறாய் என்கின்ற ஜான் ஃபீவர் எழுதிய கதையின் அடிப்படையில் இந்த குறும்படம் எடுக்கப்பட்டது. அழகான ஒரு மலை கிராமம். அங்கு ஒரு வீட்டில் ஒரு தந்தையும் அவருடைய மகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சிறுமிக்கு அவளுடைய தந்தைதான் எல்லாம். இந்த சிறுமிக்கு ஒரு ஆசை. ஓட்டப்பந்தயத்தில் எப்படியாவது ஒரு சாதனை படைக்க வேண்டும். அவளுடைய அந்த விருப்பத்திற்கு அவளுடைய தந்தை முழுமையாக ஒப்புதல் அளித்தார். ஒவ்வொரு நாளும் இந்த சிறுமி பயிற்சி மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த தந்தை அவரும் சேர்ந்து ஓடுவார். ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுக்கின்ற பொழுது அந்த தந்தை தன்னுடைய மகளை உற்சாகப்படுத்துவாள். நீ நிச்சயம் சாதனை செய்வாய் என்று ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகளை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார். ஒரு நாள் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டு திடீரென்று அவளுடைய பார்வை மங்குகின்றது. அவளுக்கு எதுவுமே தெரியவில்லை. அவளுடைய பார்வை பறிபோனது. எல்லாம் தலைகீழாக அவள் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலோ எல்லாம் தலைகீழாக மாறுகின்றது. அறையிலே அமர்ந்து அழுகின்றாள். என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லையே, நான் குளிப்பதற்கு செல்ல முடியவில்லை, என்னுடைய பயிற்சியை மேற்கொள்ள முடியவில்லை, எல்லா இடங்களிலும் தடுமாறி கீழே விழுகின்றேனே, நான் என்ன செய்வது என்று ஓவென்று அழுகின்றாள். அப்பொழுது அவள் கத்துகின்றாள், தந்தையே எங்கே சென்று விட்டீர்? இந்த நேரத்தில் அல்லவா நீர் என்னோடு இருக்க வேண்டும், இப்பொழுது நீர் எங்கே சென்றீர் என்று அழுகின்றாள். ஒரு நாள் அவள் தடுமாறி அந்த ஓட்டப்பந்தய பயிற்சியை மேற்கொள்ளுகின்ற பொழுது தடுமாறி விழுகின்றாள். அப்பொழுது அந்த தந்தை அவளை வந்து தாங்கி பிடிக்கின்றாள். தன்னுடைய மகளுக்கு கண் பார்வை போய்விட்டது, இனிமேல் அவள் சுயமாக எல்லாவற்றையும் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தந்தை சற்று ஒதுங்கி இருந்தார். இதுவும் ஒரு விதத்திலே ஒரு பயிற்சி தான். தந்தை தன் அருகிலேயே இருந்து சுயமாக இயங்குவதற்கு தன்னை பழக்க முயற்சி செய்திருக்கிறாள் என்று அவள் புரிந்து கொள்கின்றாள். இறைமை எப்பொழுதும் நம் அருகிலேயே இருக்கின்றது. இறைவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்முடைய அருகிலேயே இருக்கின்றது. இறைவன் நம்மோடு என்றும் இருக்கின்றார். நம்மால் சமாளிக்க முடியாத நேரங்களில் அந்த இறைமை நமக்கு கை கொடுக்கின்றது என்பதை
புரிய வைக்கின்ற அழகான ஆங்கில குறும்படத்தினுடைய கதை இதுதான். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியும் இதைத்தான் நமக்கு ஒரு பாடமாக வைத்திருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் என்னை விட்டுவிட்டு ஓடிவிடுவீர்கள், ஆனால் என்னுடைய தந்தை என்னோடு இருப்பார் என்று இயேசு கூறினார். அந்த நற்செய்தியைத்தான் இயேசு இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்றார். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன். விவிலியத்திலிருந்து 2 உதாரணங்களை நான் தருகின்றேன். ஒன்று, தொடக்க நூல் 39வது அதிகாரம். இது எதை பற்றி என்றால், யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு எகிப்தியரிடம் விற்கப்படுகின்றார். அந்த எகிப்தியர்களில் ஒருவன் போத்திபார். அவருடைய வீட்டிற்கு யோசேப்பு அடிமையாக செல்லுகின்றார். அங்கு அவருக்கு என்ன நடந்தது என்பதைத்தான் தொடக்க நூல் 39வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்கலாம். அதிலே ஆண்டவர் யோசேப்போடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்கச் செய்தார். ஒரு அடிமையாக எகிப்தினுடைய வீட்டில் இருந்த பொழுதும் கூட ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். அது மட்டுமல்ல, யோசேப்போடு ஆண்டவர் இருந்ததால் அந்த போத்திபாரின் வீட்டையும் இறைவன் ஆசிர்வதித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். எகிப்தியன் வீட்டுக்கு யோசேப்பின் பொருட்டு ஆண்டவர் ஆசி வழங்கினார். வீட்டிலும் வயல்வெளிகளிலும் அவனுக்கு இருந்த அனைத்தின் மீதும் ஆண்டவர் ஆசி பொழிந்தார். எதன் பொருட்டு? யோசேப்பின் பொருட்டு. யோசேப்போடு ஆண்டவர் இருந்ததால் அந்த எகிப்தினுடைய வீடும் இறைவனுடைய ஆசிரால் நிரப்ப பெற்று இருந்தது. அதைத் தொடர்ந்து அந்த போத்திபாரின் மனைவி தீய எண்ணத்தோடு இந்த யோசேப்பை நாடுகின்றால் அது தடுக்கப்படுகின்றது. யோசேப்பு மீண்டும் சிறைக்கு செல்லுகின்றார். அந்த சிறை மேல் அதிகாரியும் என்ன செய்கின்றார்? இவருடைய நடத்தையை பார்த்து, இவரோடு ஆண்டவர் இருந்ததை பார்த்து இவரிடம் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைக்கின்றார். அதற்கு கடைசியாக 23வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: ஏனெனில் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார், அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி அளித்தார் என்று. ஆகவே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. அந்த ஆண்டவர் நமக்கு ஆசி மேல் ஆசி வழங்குவார். 2வது உதாரணம், சாமுவேல் ஆகமம் முதல் புத்தகத்தில் 18வது அதிகாரத்திலிருந்து நான் எடுத்திருக்கின்றேன். இங்கு தாவீது அரசர் பிலிஸ்தியரை வென்றுவிட்டு வருகின்றார். மக்கள் எல்லோரும் அவரை ஆர்ப்பரித்து கொண்டாடுகின்றார்கள். இது அப்பொழுது அரசனாக இருந்த சவுலுக்கு பிடிக்கவில்லை. அவன் பொறாமைப்படுகின்றான். 12வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: ஆண்டவர் தம்மிடமிருந்து விலகி தாவீதுடன் இருந்ததால் அவருக்கு சவுல் அஞ்சினார் என்று. ஆகவே தாவீதோடு ஆண்டவர் இருந்தார். ஆகவே அரசனாகிய சவுல் தாவீதிற்கு பயந்தான் என்று கூறுகின்றார். மேலும் ஆண்டவர் தாவீதுடன் இருந்ததால் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி கண்டார். அவர் பெரும் வெற்றிகளை குவித்தார். எப்படி அவருக்கு வெற்றிகள் வந்தது? ஆண்டவர் தாவீதோடு இருந்ததால் அவருக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்தது. இனி நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம்.
நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்ற தாழ்வுகள் வருகின்றன. வெற்றி தோல்வி சகசம்தான். ஆனால் நாம் என்ன நினைக்கின்றோம்? இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது கடவுள் என்னை கைவிட்டு விட்டார், கடவுள் என்னோடு இல்லை என்று நாம் நினைக்கின்றோம். குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கணவன் மனைவி இவர்களிடையே புரிதல் இல்லாமல் இருந்தால், கணவன் ஒருபுறம் மனைவி ஒருபுறம், அப்பொழுது அவர்களை பார்த்து கேட்டால் என்ன சொல்லுகின்றார்கள்? கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார், ஆகவே தான் எங்களுடைய வீட்டிலே இவ்வளவு பிரச்சனைகள். அல்லது வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள், கடன் தொல்லையிலே இருக்கின்றார்கள், மற்றவர்கள் உறவினர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, அல்லது நான் வேலை பார்க்கின்ற அலுவலகத்தில் எனக்கு சரியான மதிப்பும் மரியாதையும் கிடையாது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது நாம் என்ன நினைக்கின்றோம்? கடவுள் என்னோடு இல்லை, கடவுள் என்னை கைவிட்டு விட்டார், நான் நிற்கதியாக நிற்கின்றேன், என்ன செய்வது என்று பல கஷ்டமான, பல துன்பமான, பல வருத்தமான நேரங்களில் நாம் இதைத்தான் நினைக்கின்றோம். கடவுள் என்னோடு இல்லை, கடவுள் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க மறுத்து விட்டார், கடவுள் இருக்கின்றாரா என்று சில நேரங்களில் நாம் கேள்வி கேட்கின்றோம். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இதற்கெல்லாம் என்ன தீர்வு? நம்முடைய நற்செய்தியிலே, நம்முடைய விவிலியத்திலே தீர்வு இருக்கின்றது. 1-2 வசனங்களை நான் சொல்லுகின்றேன். இந்த வசனங்கள் நமக்கு ஆறுதலாக இருக்கும். திருப்பாடல் 139 7 10 வரை உள்ள வசனங்கள். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர், உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கையை அடைத்து கொண்டாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். நான் கதிரவன் இடத்திற்கும் பறந்து சென்றாலும், மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை வழிநடத்தும். ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இறைவன் என்னோடு இருக்கின்றார். அதைத்தான் இந்த திருப்பாடல் சொல்லுகின்றது. அடுத்த திருப்பாடல்கள் 23 4வது வசனம், அருமையான வசனம். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எந்த தீங்கிற்கும் நான் அஞ்ச மாட்டேன். அடுத்தது பவுலடிகளார் உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 38-39 வசனங்கள். ஏனெனில் வாழ்வோ சாவோ, வானதூதரோ ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ வருவனவோ, வலிமை மிக்கனவோ, உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ, வேறு எந்த படைப்போ கடவுளின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. இதை நான் நம்ப வேண்டும். எதுவும் என்னை செய்துவிட முடியாது, ஒன்றும் செய்துவிட முடியாது. காரணம், கடவுள் என்னோடு இருக்கின்றார். திருப்பாடல் 121 3-8 வரை உள்ள வசனங்கள், இதெல்லாம் படித்து பாருங்கள். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார், ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார், ஆண்டவரே எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பார், அவர் உம் உயிரை காத்திடுவார், நீர் போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்திடுவார். அப்போ நம்ம ஏன் பயப்படணும்? எல்லா இடத்திலும், எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். விவிலியம் சொல்லுகின்றது,
நாம் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. கடைசியாக அன்பார்ந்தவர்களே, மத்தேயு எழுதிய நற்செய்தி 28வது அதிகாரம் 20வது வசனம், அருமையான வசனம். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கின்றேன். அந்த இறைவன் இதோ இந்த திருப்பலியிலே தன்னையே உணவாக தருகின்ற அந்த இறைவன் என்றும் நம்மோடு இருக்கின்றார். பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. கடைசியாக ஒரு திருவழிபாட்டு பாடலோடு நான் முடிக்கின்றேன். அருமையான பாடல். அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. குன்று அசையலாம், குகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம், என்ன நிலைதான் ஆனாலும் எந்த அன்பு மாறவே மாறாது. அஞ்சாதே, நான் உன்னை காப்பேன் என்று இறைவனும் அன்னை மரியாளும் நமக்கு கூறுகின்றார்கள். அவர்களுக்கு செவிமடுப்போம். ஆமென்.